முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்று முதன்முறையாக தலைமைச் செயலகம் சென்று தனது பணிகளை மேற்கொள்கிறார். அவர் கோப்புகளில் கையெழுத்திடுவதுடன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை கடந்த வியாழக்கிழமை பதவியேற்றது. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேரின் ஆதரவோடு பெரும்பான்மையை நிரூபித்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு முதல் முறையாக இன்று தலைமைச் செயலகம் செல்கிறார். கோப்புகளில் கையெழுத்திட்டு தன்னுடைய பணியை துவங்குவதற்காக ராஜாநமலபுரம் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 12 மணிக்கு புறப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு சென்று கோப்புகளில் கையெழுத்திட்டு தன்னுடைய பணியை துவங்குகிறார். அதற்கு பிறகு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 50% மானியத்தில் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும், இலவச கைபேசி வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பதவியேற்ற பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடிநீர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் பார்க்கும்போது குடிநீர் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.